கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமையுமே இயேசு ஒருவருக்கே. நம்ம கடந்த 2 இதில் என்ன பார்க்குறோன்னா, தேவனில் நிலைத்திருக்கிறவன் எப்படி இருப்பான், அவனோட செயலை பார்த்து யார் ஆண்டவரில் நிலைத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதில் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட தேவன் என்ன சொல்கிறாருன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். முதல்ல என்ன பார்த்தோம், யோவான் 1 யோவான் 3:6 என்ன பார்த்தோம், அவன் பாவம் செய்ய மாட்டான் இல்லையா. அடுத்தது என்ன பார்த்தோன்னா 1 யோவான் 3:24 அவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். எல்லா ஆண்டர் கட்டளைட்டு வேதத்தில் இருக்க கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிவான். 3வது என்ன சொல்லியிருக்காருன்னா, அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும். எப்படி 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 நம்ம நிலைத்திருக்கிறோம், அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன், நான் இயேசுவோடு இருக்கிறேன், இயேசு என்னோடு இருக்கிறார் அப்படின்னு எப்படிங்க சொல்ல முடியும். நம்ம அவரோடு நிலைத்திருக்கிறோம் என்று சொல்வோமானா அவர் நடந்தபடி நடக்கணும். அவர் எப்படி நடந்தார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தார், எல்லாரையும் சூப்பர்னாரு, எல்லாருக்காக ஜெபிச்சாரு, எல்லாரையும் மன்னிச்சாரு, எல்லாரோடும் அன்போடு இருந்தார் இல்லைங்களா. பார்த்தீங்களா, எல்லாரோட அன்பாக இருந்தார், எல்லாரையும் ஸ்நேகிச்சாரு, எல்லா வேண்டுதல்களுக்கும் இறங்கினாரு, அவர் நமக்காக ஜீவனையே தந்தார். அப்படி தானேங்க. எத்தனை பேர் இந்த நாளில் இயேசுவின் வேலைகளை செய்கிறதுனால அவமானங்களும் நிந்தைகளும் அடைகிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம அடைய தயாராக இருக்கோமா, ஏசாமி போல இருக்க நம்ம செய்வோமா. இயேசுவை போல அப்படிங்கிறது லேசான காரியம் இல்லைங்க. எல்லா கெட்டதுக்கும் நல்லது செய்யுது தான் இயேசுவோட வேலை. எல்லாவற்றிலும் அன்பாக இருக்கிறது தான் இயேசுவோட வேலை. எல்லாவற்றிலும் நல்லது கிருபை மிகுந்த காரியங்களை செய்யறது தான் இயேசுவோட வேலை. அந்த மாதிரி இயேசுவை போல நாமளும் நடப்போமாக. அந்தபடி நடந்து தேவனோடு நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனில் நிலைத்திருக்க கற்றுக்கொள்வோமாக. ஆமென்.